ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்கும் மணத்தக்காளி வத்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தனியாக ஒரு பொடி அரைச்சி அதை குழம்புல சேர்த்து செய்ய போகிறோம். முதல்ல பொடி அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். முதல்ல கட்டியாக இருக்க இந்த பெருங்காயத்தை இப்படி நசுக்கிக்குங்க. முதல்ல அது பொரியணும். கரண்டியில் ஒட்டிக்கிட்டா இன்னொரு கரண்டி வச்சு தள்ளி விடுங்க. இப்போ அது பொரிஞ்சிருச்சு. அதில் துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். வரிசையாக நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். லைட் ப்ரௌன் கலராக ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். இது நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணணுங்க. அப்போ தான் நம்ம வத்த குழம்புல கரகரப்பாக இருக்காமல் அப்படியே குழம்போட மிக்ஸ் ஆகி இருக்கும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கங்க. இது 2-3 தடவை நம்ம யூஸ் பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். மீதி அப்படியே நம்ம டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். மறுபடியும் வத்த குழம்பு வைக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இது முழுசாகவும் போடலாம். நான் நசுக்கி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், மணத்தக்காளி விதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாகவே எடுத்துக்கங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்க போகிறோம். ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்ல தூய்மையான நல்லெண்ணெய் எடுத்துங்க. அப்போ வாசனையும் டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க, ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க, எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்குங்க. அதில் மணத்தக்காளி விதையை சேர்த்துருங்க. இந்த மணத்தக்காளி விதை நல்லா ப்ரௌன் கலராக, இது நல்லா நசுங்கன்னா கிறிஸ்பாக உடையணும். அந்த மாதிரி நாம் அதை நல்லா வதக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நசுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்குங்க. முழு பூண்டாக போடும்போது பசங்க எடுத்து கீழே போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்க. அதனால் நாம் நசுக்கி இதில் சேர்த்துருக்கோம். இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 3த்தையும் சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ அதோட பச்சை வாடை போயிருச்சு. அதில் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ சிம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ குழம்பு பதம் நல்லா திக்காக வந்துருச்சு கொஞ்சம். இப்போ இதில் வத்த குழம்பு பொடி நாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதில் பச்சை எண்ணெய் கடைசியாக கொஞ்சம் விட்டோம்னா அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நாம் ஒரு கால் கரண்டி பச்சை எண்ணெய் சேர்த்துக்கலாம். பச்சையாக நல்லெண்ணெய் சேர்க்கறது நம்ம உடம்புக்கும் நல்லது. நல்லெண்ணெய் இப்போ நம்ம சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிருச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.